வெல்கம் டு விஜய் டியூட்ஸ். நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாமக்கலோட சந்தை நிலவரங்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். சந்தையில எவ்வளோ விவசாயிகள் வந்து வியாபாரிகள்கிட்ட வித்திருக்காங்க, வியாபாரிகள் எவ்வளவு விற்பனையாளர்கிட்ட வித்திருக்கிறாங்க, விற்பனையாளர்கள் எவ்வளோ நம்மளுக்கு மக்களாகிய நம்ம வந்து சந்தை நிலவரங்கள்ல வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு விலைப்பட்டியல் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட ரேட்டு வந்து ஃபுல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா விவசாயிக்கு வந்து ரொம்ப அடிமட்ட ரேஞ்சில் ரொம்ப அதிகமா அடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தக்காளியோட ரேட்டு குறைஞ்சிருச்சுங்க, தேங்காயோட ரேட்டு குறைஞ்சிருச்சு. நம்ம மற்ற காய்கறி எல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். கடைசியா வந்து இதை பத்தி பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல்ல சந்தை நிலவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பெரிய வெங்காயோட விலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபா தான். ஆவரேஜா எடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபா டு 7 ரூபா 8 ரூபா வெங்காயத்தோட சைஸ் பொறுத்து தாங்க. உருளைக்கிழங்கு பாத்தீங்க அப்படின்னா 35 ரூபா கிலோ. நம்ம வந்து வாங்குற விலை, அதாவது மக்களாகி நம்ம வாங்குற விலை 35 அப்படின்னா விவசாயிகள் இருந்து எடுக்கப்படும் விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா 12 ரூபா தாங்க விவசாயிகள் இருந்து எடுக்கப்படுற விலை. அடுத்து கேரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 60 ரூபாய்க்கு போயிருக்குங்க. ஏன்னா இது ஆவரேஜா வந்து விலை அப்படியே தான் இருக்கு, குறையில. அது மட்டும் இல்லாம பீட்ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 58 ரூபாய்க்கு போயிருக்கு. ஏன்னா இது ஆவரேஜா எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டு காய்கறியும் குறைஞ்சபட்சமா 20 ரூபா டு 25 ரூபாய்க்கு தாங்க எடுப்பாங்க விவசாயிகள் இருந்து வாங்கப்படுறது. என்னவோ பீன்ஸ் வந்து குறைஞ்சபட்சமா 68 ரூபாய்க்கு போயிருக்கு. 70 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது 68 ரூபாய்க்கு போகுது இன்னைக்கு நிலவரத்துக்கு. அந்த மற்ற காய்கறிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது. அதுவும் விலை குறைஞ்சிருச்சு. ஏன்னா கொள்முதல் அதிகமா வரனால பாத்தீங்க அப்படின்னா விலை கண்டிப்பா குறையும். ஏன்னா அதிக அளவுல வந்து மகசூல் வந்து சந்தை நிலவரங்களுக்கு வரும்பொழுது அதோட விலை வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அதிக அளவுல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா விலை எவ்வளவு நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது தெரியாம அதிக அளவு வந்ததுக்கு அப்புறம் இது நம்மளுக்கு போதுமானது, இது வந்து அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆகும் பொழுது அவங்க விலையை வந்து குறைச்சுதான் வைப்பாங்க. அதிகமா வந்து விலையை வைக்க என்னைக்கு வந்து சந்தை நிலவரங்களுக்கு பொருள் வர்றது வந்து குறையுதோ அன்னைக்கு வந்து நம்ம பொருள் வாங்குற விலை அதிகமா இருக்கும். என்னைக்கு சந்தை நிலவரங்கள்ல பொருளோட அதிகம் வந்து மகசூல் வந்து சந்தைக்கு சேருதோ அன்னைக்கு பொருளோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப விவசாயிகள்கிட்ட எவ்வளவா எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பீன்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, குறைஞ்சபட்சமா 68 ரூபாய்க்கு போகுது. எடுக்க போறது பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபா டு 25 ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க. இஞ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபாய்க்கு போயிருக்குங்க. விவசாயில இருந்து எடுக்கப்படும் பொழுது குறைஞ்சபட்சமா 30 டு 32 அந்த ரேஞ்சில தான் வந்து இஞ்சியோட விலை வந்து எடுத்திருப்பாங்க. முட்டைகோசு குறைஞ்சபட்சமா 25 ரூபா அப்படிங்கும் போது நம்ம சந்தை நிலவரங்கள்ல வாங்கப்படும் பொழுது ஒரு முட்டைக்கோசோட விலை 25 டு 30. நம்ம வந்து வெயிட்டே பாக்குறது இல்ல, அதிகப்படியா உள்ள சந்தை நிலவரங்கள்ல வாங்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த கேஜி அந்த கணக்குல வாங்குவோம். அதே வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தை விட்டு வெளியில வாங்கும்போது ஒரு முட்டைக்கோஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபா டு 25 ரூபா அந்த ரேஞ்சில வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கு. பஜ்ஜி மிளகாய் வந்து 60 ரூபாய்க்கு போகுதுங்க. பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாய் ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னா கூட குறைஞ்சபட்சமா விவசாயிகிட்ட இருந்து எடுக்கப்படும் பொழுது 15 டு 20 ரேஞ்சுக்கு தாங்க வந்து விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்படும். அதுலயும் வந்து தரம் 1 தரம் 2 அப்படின்லாம் பிரிச்சிருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகாய் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய கடைகளுக்கும், செகண்ட் கிளாஸ் மிளகாய் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கடைகளுக்கும் வந்து டெலிவரி ஆகுது. அடுத்து ப்ரொக்கோலியோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொக்கோலியோட ரேட்டு தான் குறையாம அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளா இருக்கு. அது வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 153 ரூபாய்க்கு வந்து போகுதுங்க ப்ரொக்கோலி. ஆனா எடுக்க போறதெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்படும் பொழுது 45 டு 47க்கு தாங்க ப்ரொக்கோலி வந்து எடுக்கிறாங்க. அதான் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு. ஏன்னா விவசாயியோட நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னாலே ஆவரேஜா எவ்வளவுதான் மகசூலை கொண்டுட்டு வந்து கொடுத்தாலும் அந்த மகசூலுக்கு ஏத்த வருமானம் கிடையாது. அப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தக்காளியோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தக்காளியோட விலை வந்து 50 ரூபாங்க. 50 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்ல போய்கிட்டு இருக்கு. விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்படும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாவே 20 டு 25 ரேஞ்சுக்கு தாங்க சந்தை நிலவரங்கள்ல எடுக்கப்படுது. ஏன்னா விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கப்படும் பொழுது அந்த விலையோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா தான் இருக்கு விவசாயிகளுக்கு. அந்த விவசாயி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த மகசூலை சந்தைக்கு எடுத்துக்கிட்டு வந்து விற்பனை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல அவங்களுக்கு லாபமே கிடையாது. 50 ரூபா அப்படிங்கிறப்பயே நம்ம வாங்குறதே 50 ரூபா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா வியாபாரிகள் எவ்வளவா எடுத்திருப்பாங்க, சந்தை நிலவரங்கள்ல எவ்வளவா கொடுத்துருப்பாங்க,
விவசாயிகள் எவ்வளவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபமே கிடையாது. அதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 to 25 ரேஞ்சு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னாதான் குறைஞ்சபட்சமாவே அவங்களுக்கு வந்து இதாகுது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேடு கணக்கு தான். இப்ப கிரேடு வந்து ஒரு 15 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த 5 கிலோக்கு அவங்க கால்குலேட் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தை நிலவரங்கள்ல எடுப்பாங்க. சந்தை நிலவரங்கள்ல வியாபாரிகள் எடுக்கப்படும் பொழுது அந்த வியாபாரிகள் வந்து விற்பனையாளர்கிட்ட அவங்க ஒரு சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுதான் கொடுப்பாங்க. அவங்க சம் அமௌண்ட் சேர்த்து வச்சு கொடுக்கும் பொழுதுதான் அவங்க விற்பனையாளர்கள் வந்து மக்களாகி நம்ம கிட்ட விற்கப்படும் பொழுது கொஞ்சம் சேர்த்து அவங்களும் அதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்துதான். ஏன்னா அவங்களுக்கு லாபம் வரணும் இல்லைங்களா, வேற என்ன பண்றது அப்படிங்கறது அவங்களும் சேர்த்துதான் வச்சு விற்பாங்க. அப்ப நம்ம நேரடியா கொள்முதல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ மீதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. விவசாயிகளுக்கு எவ்வளவு லாபம் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேங்காயோட நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 68 ரூபாய்க்கு போகுதுங்க. இன்னைக்கு தேங்காயோட நிலவரம் 68 ரூபாய்க்கு போகுதுன்னா குறைஞ்சபட்சமா தேங்காய் விலை விவசாயிகள் வந்து கொடுக்கப்பட்ட நிலை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா 30 to 35 ரேஞ்சுக்கு தாங்க கொடுக்கப்படுது. ஏன்னா அதிகப்படியான மகசூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு வந்துடுறாங்க சந்தை நிலவரங்களுக்கு. ஏன்னா அதிகப்படியான மகசூல் வந்துட்டாலே ரேட்டு தானா குறைஞ்சிரும். அந்த மாதிரிதாங்க போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலவரத்துக்கு தேங்காயோட ரேட்டு குறைஞ்சிருச்சு. ஆனா வெங்காயத்தோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாவே குறைஞ்சிருச்சு. முன்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோ 100 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருந்த வெங்காயம் இன்னைக்கு நிலவரத்துக்கு வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா 1 கிலோ 66 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா 1 கிலோ 66 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் 1,50 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சந்தை நிலவரங்களை எடுத்துட்டு இருக்காங்க. சின்ன வெங்காயம் தான் அடிமட்ட ரேட்டுக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா ஒரு 66 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வைங்க. ஆனா விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்படும் பொழுது எவ்வளவா எடுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் 100 ரூபா ரேஞ்சுங்கிறப்பயே 40 ரூபாய்க்கு 40 to 35 37 அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப அடிமட்ட ரேஞ்சில தான் எடுத்திருக்காங்க. 66 ரூபாய்க்கு வெங்காயோட நிலவரம் போகுது அப்படின்னா குறைஞ்சபட்சமா 30 to 32 35 ரேஞ்சுக்கு தாங்க வந்து எல்லா வெங்காயம் இன்னைக்கு கொள்முதல்ல வந்து வியாபாரிகள் விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்பட்ட விலை. அதிகப்படியான மகசூலை கொண்டுட்டு வந்தோம். அதிகப்படியான தரமான வெங்காயங்களையும் தரமான தக்காளிகளையும் தரமான தேங்காய்களையும் கொண்டுட்டு வர விவசாயிகளுக்கு ஏன் அதிக லாபம் போறதே கிடையாது. அவங்க சந்தை நிலவரங்கள்ல அதிகப்படியான மகசூல் தான் கொண்டுட்டு வராங்க. அவங்களான முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காவும் அந்த பொருளை கொண்டுட்டு வராங்க. அந்த பொருள் அவ்வளவு ஆர்கானிக்காகவும் அவ்வளவு பாதுகாப்பாகவும் அங்க கொண்டு வந்து சேர்க்கிற விவசாயிகளுக்கு ஏன் அதிகப்படியான லாபம் கிடைக்கிறது இல்லை. அதை கொஞ்சமா யோசிச்சோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் போகும். அடுத்த அவங்க விவசாயம் பண்றதுக்கும் அடுத்த முதுகெலும்பா அவங்க தான் இருக்க போறாங்க. அவங்கள நம்பி நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான லாபம் வந்து சேரணும். அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் சேர்ந்தால் மட்டுமே விவசாயிகள் வந்து அதிக அளவுல வந்து அடுத்தடுத்துன்னு விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணாங்கன்னா தான் மக்களாகி நம்ம போய் சந்தை நிலவரங்கள்ல பொருள்களை வாங்க முடியும். அப்படி வாங்கினாதான் நம்ம காய்கறிகள் வீட்டு செலவுகளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். எப்பயும் வாங்கும் பொழுது விவசாயிகள்கிட்ட மட்டும் பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள்கிட்ட விலை பேசாதீங்க. வியாபாரிகள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடைகள்லாம் நம்ம பிக்சடு ஒரு ரேட் அப்படின்னா அந்த பிக்சட் ரேட்ல தான் வாங்கிட்டு வருவோம். அவங்க கிட்ட எதுவுமே நம்ம பேச மாட்டோம். ஆனா சந்தை நிலவரங்கள்ல மட்டும் பாருங்களேன், விவசாயிகள்கிட்ட இப்போ அவங்க ஒரு 40 ரூபா சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு 5 ரூபா கம்மியா கொடுங்களேன், இன்னொரு 10 ரூபா கம்மியா கொடுங்களேன் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஏன்னா அப்படி பேசும் பொழுது விவசாயியோட நிலை என்ன, நம்ம ஏன் அதே காய்கறியை நம்ம மார்க்கெட்லயோ சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல பெரிய பெரிய கடைகள்லயோ வாங்கப்படும் பொழுது நம்ம ஏன் அந்த விலையை வந்து கேட்கறதுல 5 ரூபா கம்மி பண்ணுங்க 10 ரூபா கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்க கேட்க முடியல? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அது அந்த பொருளை அங்கிருந்து எடுத்துட்டு போய் அவங்க விற்கிறாங்க. ஆனா விவசாயிகள் நேரடியா கொள்முதல் பண்றாங்க. அந்த நேரடியா கொள்முதல் பண்றவங்க கிட்டதான் நம்ம பேரம் பேசுவோமே தவிர்த்து அந்த வாங்கிட்டு போய் விற்கிறாங்க பத்தியில விற்பனையாளர்கள் அவங்க கிட்ட ஒருபோதும் நம்ம பேரமே பேச மாட்டோம். கொடுக்குற ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவோம். இன்னைக்கு நிலவரத்துக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட நிலை வந்து குறைஞ்சிரும். விவசாயிகளோட நிலை குறைஞ்சிச்சு அப்படின்னா பொருளாதார தட்டுப்பாடு கண்டிப்பா ஏற்படும். இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்களாகிய நீங்களும் ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் விவசாயிகள்கிட்ட நேரடியா வந்து நீங்க பொருள் வாங்கினாதான் விவசாயிகள் வந்து முதுகெலும்பா இருப்பாங்க. அதை நம்ம எப்ப மாத்துறோமோ அப்பதான் வந்து விவசாயிகள் வந்து அதிகப்படியான மகசூலையும் அதிகப்படியான லாபமும் அவங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், விவசாயிகளோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.